என்ன வியாதின்னு தெரிஞ்சால் தானே மாத்திரை போட முடியும். நான் வந்து ஃபோன்லேயே எப்படி வைத்தியம் பார்க்குறது? சித்தி சித்தப்பாலாம் வந்து டேய் எனக்கு தலைவலிக்குது மாத்திரை சொல்லு, எனக்கு சளி பிடிச்சிருக்கு மாத்திரை அனுப்பிச்சி விடு, வாட்ஸ்அப் பண்ணு, எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு வாட்ஸ்அப் பண்ணு, வாட்ஸ்அப் பண்ணு, வாட்ஸ்அப் பண்ணு. நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? ஃபோனில் எல்லா டாக்டர்ஸுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டால் அதனால என்ன விளைவுகள் வரும், நமக்கு என்ன ஆகும், வியாதியோட உண்மைத்தன்மை தெரியாமல் மாத்திரை போட்டோம்னா என்ன டேஞ்சர் வரலாம், இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கொடுக்கும். அவனுக்கு வந்து ஒரு 10-15 வயசு இருக்குங்க. ஆக்சுவலாக அவனுக்கு வந்து ஒரு டெங்கு காய்ச்சல் மாதிரியான ஒரு டிசீஸ் வியாதி. ஸோ அந்த டாக்டர் கால் பண்ணி வயிறு வலிக்குதுன்றான், ஒரு புஸ்கோபான் அது போட்டுக்கோங்க. அப்படியே சிம்டமேட்டிக்னா தலைவலிக்கு ஒரு மருந்து, கால் வலிக்கு ஒரு மருந்து, காய்ச்சல் வந்தால் ஒரு மருந்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. 5வது நாள் அந்த பையன் ரொம்ப மோசமாகி பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒன்றில் வென்டிலேட்டர் போய் இறந்துட்டான். அங்கே போய் என்னன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு சிவியர் டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் இருக்குங்க சார், உங்கள் பையனுக்கு ப்ளீடிங் ஆயிருக்கு, பிளேட்லெட் கவுண்ட்லாம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் 3-4 நாள் முன்னாடியே கூட்டு வந்துருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கீங்க. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ண என்ன பண்ணலாம்?